காயு வ்ளாக்ஸ் பார்க்குற எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். நான் காயு. சரி, எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இப்போ என் தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சு. ஏது தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சா? உன்னோட வாய்க்கு உண்ட வாயில் தான் நாய் கடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரியா, சும்மா ஒரு பழைய கால திரைப்படத்தில் என்ன பேர் அவருக்கு, அந்த காமெடி ஆக்டருக்கு ஜனகராஜ். ஓகே, ஜனகராஜ் சொல்லுவார், ரஜினியோட ஒரு படம் உண்டு, அதில் சொல்லுவார், என் தங்கச்சி நாய் கடிச்சிட்டேன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டுருப்பாரு. அந்த ஞாபகம் வந்துச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்னு சொன்னால் மந்திகைக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரியோ, உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய் கடிக்கல. சரியோ, வேறு யார் எங்களோட வீட்டில் இருக்கிறாங்களே 2 பேர், 2 இல்லை 3, லியோடு சேர்த்து 3. சரியா, அவங்க கடிக்கிறது இல்லை, தெரியும் தானே. சும்மா குழந்தை பிள்ளைக்கும் குட்டி நாய்க்கும் செல்லம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவினோம் அடிக்கடி. எங்களுடைய அம்மா சொல்லுவா. அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பு இருக்கானല്ലോ, எங்களோட கடைக்குட்டி பப்பு, அவன் சும்மா விளையாடுவான், கால மேலே போடுறது அப்படின்றப்போ நடந்து போவேக்கில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்க நடந்து போய்க்க காலை பிடிப்பான். சரியா, கட்டி பிடிப்பான் காலை. அப்போ பிடிக்க அவன் பல்லு பட்டு இப்படி கீறு பட்டுட்டு, அப்போ பயம்தானே, அப்போ ஊசி போடத்தானே வேணும். அவனுக்கு எத்தனை ஊசி போட்டாலும் நாங்கள் ஊசி போடத்தானே வேணும் எங்களுக்கு என்றதால நானெல்லாம் சேஃப்டியாக போட்டுட்டு நான் கேட்டால் போடலை. நான்லாம் லாலாவோட காலத்துலேருந்து எத்தனை கடி வாங்கி கொண்டிருக்கிறேன். கடின்னு சும்மா செல்லம்மா விளையாடும் போது அந்த கீறும். உண்மையில் அது ஆபத்தான இதை ஒன்று தான். நாங்கள் அம்மா பேசிக்கொண்டே இருப்பா, கிதியா போய் போடுன்னு நான் அதை கண்டுகொள்கிறேன்ல. சரி, ஓகே, இவளுக்கு கொஞ்சம் கீறின உடனே கொண்டு போய் போடணும்னு சொல்லி போட்டு எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய ஆதார வைத்தியசாலை மந்திகைக்கு வந்திருக்கிறோம். சரியோ, மந்திகைக்கு வந்திருக்கிறோம். இதான் எங்களுடைய ஆதார வைத்தியசாலை. சரியோ, மந்திகை. சரியா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்திருக்கிறோம் ஊசி போடுறதுக்கு. இது வரைக்கும் ஊசி போட்டதே இல்லை ஆஸ்பத்திரிக்கு. இவள் விட்டாள், நீ தான் வரணும், முன்ன நாய் தான் வா அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்துட்டாள். சரியா, இப்போ இது புதுசாக திறந்திருக்கிற ஒரு கட்டடம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர சிகிச்சை பிரிவு. சரியா, இப்போ தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் தான் திறந்திருக்கிறோம். அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்திருக்கிறோம். சரியோ, வந்தால் சரியான க்ரௌட் பாருங்கள், 194வது ஆள் நாங்கள். சரியோ, சரி, எனக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாலே என்ன செய்யும், ஒரு தலை இடிக்கும். அந்த ஸ்மெல்லுகள், அந்த மருந்து, சும்மாவே காய்ச்சல் தலைவலின்னு சொன்னாலே பெனடோலே போட மாட்டேன். இதில் இந்த மருந்து இதுகளெல்லாம் மணக்க சரியான மாதிரி தலை இடிக்குது. இதுலேயும் 194வது ஆளுன்னு சொன்னால் அப்போ பாருங்கவன் போயிட்டு வரலாம்னு பார்த்தா இல்லை.